அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி. முள் பாதையையும் மலர் பாதையாக மாற்றக்கூடிய வித்தையை அறிந்த நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, இந்த கிரகநிலை மாற்றலாம் எப்போ ஏற்பட போகுது, இந்த கிரகநிலை மாற்றத்தால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, நீங்கள் மேலும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம கும்பராசியில் பிறந்த அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், சதய நட்சத்திரக்காரர்களுக்கும், பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். இந்த மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும் போது ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றலாம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, மே 1ஆம் தேதி அன்று குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக நிலைகள் மே மாதம் 30 நாட்களும் ஏற்பட்டு இருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். முட்பாதையை கூட மலர்பாதையாக மாற்றக்கூடிய வித்தையை அறிந்த நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள், படாத பாடுபட்ட உங்களுக்கு இனி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி இனிமேல் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் நிகழும். மனம் மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மனக்கவலை எல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் அனைத்தும் இனி கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக எதிலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். செய்யும் தொழிலில் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பாக்கிகள் அனைத்தும் வசூலாகும். கடனில் இருந்து நிச்சயமாக இந்த மாதத்தில் விடுபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கடனை அடைத்து மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கூடுதலாக உழைப்பதனால் நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலான உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளிடம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இருந்தாலும் பழைய விஷயங்களை கொஞ்சம்
பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. பெண்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இருந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தில் கணிசமான ஆதரவு அனைத்தும் கிடைக்கும். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று முகமாகவே நடந்து கொள்வார்கள். எதிரிகளின் ரகசிய திட்டங்களை எல்லாம் அம்பலப்படுத்தி புகழடைவீர்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துறதுனால உங்கள் மேல் நிறைய எதிரிகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக இருக்கும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் தாமாகவே உங்களுக்கு அமையும். பொருளாதார வசதியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய வாகனங்களெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முழு மூச்சுடன் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். உங்களது பொருள்கள் மீது கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது. ஏதாவது ஒரு பொருள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுடைய பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. விளையாட்டில் போதுமான கவனத்துடன் இருப்பதனால நல்ல ஒரு வெற்றியும் பாராட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் இந்த மாதம் பயணங்களில் செல்ல நேரிடலாம். பயணங்கள் மூலியமாக ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாக்கு வன்மையால் எடுத்த காரியம் சிறப்பாக முடித்து காண்பிப்பீங்க. எந்த ஒரு செயலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கிற நம்ம அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். பணிகள் மூலியமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடத்துல நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருளை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லா பொருட்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மேலும் இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதமாக அமைந்திருக்கு. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். இயந்திரங்களை இயக்குபவராக இருந்தால் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரித்து காணப்படும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவியில் இருந்த மன வருத்தமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பழைய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மேலும் மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த மே மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா, இந்த மாதம் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கிறதுனால மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் தேவையான பண உதவி அனைத்துமே கிடைக்கும். மேலும் இந்த மாதம் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. வீட்டில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன்கிட்டையும் கூடுதலான மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதுநாள் வரையிலும் பிரிந்து இருந்த தம்பதிகள் கூட இனி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பைரவரை வணங்கிட்டு வாங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.
கடன் பிரச்சனையும் படிப்படியாக தேரும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே இருந்தவங்க நிச்சயமாக இந்த கால பைரவரை வழிபட்டுட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சியும் வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு, வியாழன், வெள்ளி ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. சந்திராஷ்டமம் 18, 19, 20 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தேங்க்யூ.